வேளாங்கண்ணியில் அட்ராசிட்டிங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். தாவைக்கான்னு கோஷம்லாம் போட்டுட்டு பெரிய லெவலில் சர்ச்சில் ஒரு அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி புனித தலங்களுக்கு விஜய் அனுப்புறதுக்கு என்ன காரணம்? அவர் கூட ஜோசியா சுத்துறாரு ரத்தன் பண்டிட். எல்லா கட்சியிலும் ஜோசியக்காரங்களாம் வச்சிருப்பாங்க, கூட வச்சிருப்பாங்க. ஆனா செய்தி தொடர்பாளரா பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிற ஒரே கட்சி வந்து நம்ம கட்சியா தான் இருக்கு. திருச்செந்தூர் போனா மாறிவிடுமா? இல்ல. நீங்க நாகூர் போனா மாறிடுமா? இல்ல. வேளாங்கண்ணி போனா மாறிடுமா? எதுவுமே மாற போறதில்ல. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. முழுக்க ஜாதகத்துல மூழ்கி போயிருக்கிறார். பெரியாரை பின்பற்றுகிறேன், பெரியார் கொள்கை தலைவர் என்னதான் கதையெல்லாம் சொல்லி சொன்னாலும் வாக்கரசியலுக்காக நான் முட்டி போட்டு போவேன் அப்படிங்கிறதும், நான் வந்து இந்த யாகங்கள்லாம் நடத்துவேன் அப்படிங்கிறதும் பெரியாரை கொள்கை தலைவர் சொல்லிட்டு செய்யும் பொழுது அது வந்து நிச்சயமா சங்கடத்தை கொடுக்குது. 120 தொகுதி அப்படின்னு இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு அவங்களை கொண்டு போயிருச்சா? மை ஆக்சிஸ் இந்தியா வந்து துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அவ்வளவுதான். நம்ம பாருங்க, தளபதி ஆட்சி வந்துருச்சு, தளபதி வந்து ஆளுங்கட்சியா மாறிட்டார், தளபதி வந்து மே 4ஆம் தேதி பதவியேற்க போறார் அப்படி இப்படின்ட்டு பல கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மை ஆக்சிஸ் இந்தியா சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்மா அப்ப வந்து தேவைக்க வராதுரா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10க்கு 10 ஓட்டு விஜய், வீட்டுக்கு 2 ஓட்டு விஜய் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல ஒரு ஃபார்மேட் பில்ட் பண்றாங்க. 10க்கு 10 பேரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒட்டுமொத்தம் 10 பேர் தான் பேசுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கீங்க. திருச்செந்தூர், சீரடி, இப்போ இன்னைக்கு கூட நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அப்புறம் நாகூர் தர்காலாம் வராரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எதுக்கு விஜயை அனுப்பிடுறாங்க? வரல ஒரு வேளாங்கண்ணியில் அட்ராசிட்டின்னெல்லாம் நம்ம பார்த்தோம். தாவைக்கான்னு கோஷம்லாம் போட்டுட்டு பெரிய லெவலில் சர்ச்சில் ஒரு அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி புனித தலங்களுக்கு விஜய் அனுப்புறதுக்கு என்ன காரணம்? என்ன சொல்றேன், அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்கிறார். அவர் கூட ஜோசியா சுத்துறாரு ரத்தன் பண்டிட். இன்னும் சொல்ல போனா செய்தி தொடர்பாளரா போஸ்ட். நீங்க எல்லா கட்சியிலும் ஜோசியக்காரங்களாம் வச்சிருப்பாங்க, கூட வச்சிருப்பாங்க. ஆனா செய்தி தொடர்பாளரா பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிற ஒரே கட்சி வந்து நம்ம கட்சியா தான் இருக்கு. ரத்தன் பண்டிட் அவர் என்ன சொல்றாரு, விஜய் தான் வெற்றி பெற போகின்றார். எவ்வளவு பர்சன்டேஜ் கான்பிடண்டா இருக்கீங்க? 5001%. யூஸ்வலா சொல்லுவாங்க 200% கான்பிடண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு 5001% கான்பிடண்டா இருக்கேன். ஸ்டாலின் வரவே மாட்டார், அவருக்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு யோகம் இருக்கிற அந்த யோகத்தின் மூலியமாக அவர் கூட வரலாம். ஆனால் விஜய் தான் கன்ஃபார்மா வரான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க சாமியார்களா இருக்கக்கூடியவர்கள் ஜோசியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, சார் நீங்க திருச்செந்தூர் போங்க, நீங்க ஷீரடி போங்க, நீங்க அடுத்ததாக இந்த வேளாங்கண்ணி போங்க, நாகூர் போங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை விஜய் செய்கிறார். விஜய் இன்னொன்னு, நீங்க பெரியாரை பின்பற்றுகிறேன், பெரியார் கொள்கை தலைவர் என்னதான் கதையெல்லாம் சொல்லி சொன்னாலும் விஜய் வந்து உண்மையிலேயே பெரியாரோட கொள்கை பின்பற்றுகிறார் எதுவுமே கிடையாது. அவர் முழுக்க எல்லாவற்றும் ஜாதகம் பார்க்கிறார். நீங்க வந்து எந்த டயத்துக்கு வரணும், எத்தனை வேட்பாளர்களை அறிவிக்கணும், அதாவது எத்தனை மாவட்ட செயலர்கள் அறிவிக்கணும், 19 மாவட்ட செயலர் தான் அறிவிக்கணும். ஏன் 19? 1+9 அதான் 1 செவ்வாய் அப்படிங்கிற இந்த கணக்குகளை அவங்க பார்க்கிறாங்க. நீங்க எத்தனை மணிக்கு விஜய் வெளியே வரணும், இந்த கணக்குகள்லாம் பாக்குறாங்க. முழுக்க ஜாதகத்துல மூழ்கி போயிருக்கிறார். ஒரு கட்சி கூட்டங்கள் எத்தனை மணிக்கு நடத்தணுங்கிற முதற்கொண்டு அவங்க நடத்துறாங்க. பெரியார் கொள்கையை நாங்க பின்பற்றுவோம், நாங்கள் கடல் மறுப்பு கொள்கை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னார். அது இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு விஜய் செய்கின்ற யாகங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஜெயலலிதா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு லைனுக்கு வராது. இந்த எதிரிகள் அழிந்து போகின்ற யாகம் இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருந்தாங்க? அப்ப நீங்க பெரியார் தயவு செய்து ஏன் நீங்க பெரியார் கொள்கை தலைவர் சொல்லிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது நமக்கு கருத்தாக இருக்கும். பட் அதை அவர் செஞ்சுட்டே இருக்காரு. அடுத்ததாக நீங்க எங்க போக சொன்னாலும் அவர் ஜோசியர்கள் சொல்ற விஷயங்கள்லாம் 4ஆம் தேதி வரைக்கும் கேட்டுதான் ஆவார். ஓகே, இதுக்கு போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சார். அதுக்கு நான் என்ன சொல்றேன், பெட்டிக்குள்ள போயிடுச்சு. திருச்செந்தூர் போனா மாறிவிடுமா? இல்ல. நீங்க நாகூர் போனா மாறிடுமா? இல்ல. வேளாங்கண்ணி போனா மாறிடுமா? எதுவுமே மாற போறதில்ல. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகு நான் போறதுனால் வந்து இந்த வாக்கெல்லாம் வந்து திமுக குத்துற வாக்கெல்லாம் விசிலுக்கு போயிடும், அதிமுக குத்துற வாக்கெல்லாம் விசிலுக்கு போயிடும். அதாவது மேஜிக் இருக்கா? அந்த மேஜிக் எல்லாம் கிடையாது. கடவுள் பக்தி பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா கோயில்களுக்கும் போட்டும், எல்லா இதுக்கும் போட்டும். ஆனா வாக்கரசியலுக்காக நான் முட்டி போட்டு நான் போவேன் அப்படிங்கிறதும், நான் வந்து இந்த யாகங்கள்லாம் நடத்துவேன் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து நிச்சயமாக பெரியாரை கொள்கை தலைவர் சொல்லிட்டு செய்யும் பொழுது அது வந்து நிச்சயமா சங்கடத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் நெருங்குது. இன்னும் 2 நாட்கள்ல தேர்தல் முடிவுகள் வெளிவரப் போகுது. இந்த எக்ஸிட் போல்ஸ் பெரிய அளவில் தாவேக்காக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார். ஒரு 120 தொகுதி அப்படின்னு இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு அவங்கள கொண்டு போயிருச்சா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இந்த ரிசல்ட் ஒருவேளை இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வராட்டி கூட தாவேக்கு வந்து ஒரு மாதிரி தயாராக தான் இருந்தாங்க. என்னன்னா அவங்க எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும், நமக்கு கூட சாதகமாக கொடுக்க மாட்டாங்க, அதனால எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே சில ஐடிஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நீங்க தயாரா இருங்க, நமக்கு சாதகமா எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா மை ஆக்சஸ் இந்தியா உங்களுக்கே தெரியும், 6:30 மணிக்கு
என்டிடிவி வந்துச்சு, ரிபப்ளிக் வந்துச்சு, பல எக்ஸிட் போல்ஸ்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம இங்க இந்த பக்கம் அக்னி வந்தது, மின்னம்பலம் வந்தது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்டத்தட்ட சோர்வா தான் இருந்தாங்க. அது வெளியே காமிச்சிக்கல. நம்ம தான் தெரியலப்பா காலையிலேயே அவங்க சொல்லிட்டாங்களப்பா அப்படின்னு பேசாம அமைதியா இருந்தாங்க. மை ஆக்சஸ் இந்தியா வந்து துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே. அவ்வளவுதான், நம்ம பாருங்க தளபதி ஆட்சி வந்துருச்சு, தளபதி வந்து ஆளுங்கட்சியா மாறிட்டார், தளபதி வந்து மே 4ஆம் தேதி பதவியேற்க போறார் அப்படி இப்படின்ட்டு பல கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டவர் போல் விஜயம் அப்பதான் வந்து இந்த கோயிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் வந்து திருச்செந்தூர் போறது, அப்புறம் சாய்பாபா கோயிலுக்கு போறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப திருச்செந்தூர் கோயில் போயிட்டே வந்துட்டார். உங்க தளபதிக்கு தெரியாதா, தளபதி வந்து வெற்றி பெறுவாருங்கிறதுனாலதான் இந்த யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு, எல்லார்ட்டும் போய் ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி முட்டு கொடுக்குற கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மை ஆக்சஸ் இந்தியா வந்து அது யாரு, அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி என்னென்ன போல்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு அப்படிலாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து பிரதீப் குப்தா மை ஆக்சஸ் இந்தியா தொடர்ச்சியாக பல சொதல்பல்கள் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நமக்கு நிதர்சனம் ஃபேக்சுவலா தெரியும். போன வாட்டி எவ்வளவு எல்லாருமே எக்ஸிட் போல்ல சிலர் தோற்கதாங்க செய்வாங்க, யாராலும் ரொம்ப எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப வேரியேஷன்ஸ் இருந்ததுனால அவர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் தான் இந்த பக்கம் எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க. அப்பா மை ஆக்சஸ் இந்தியா தானே, அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுரா, மை ஆக்சஸ் இந்தியாவே சொல்லிட்டானா கன்ஃபார்மா அப்ப வந்து தேவைக்க வராதுரா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு அழுத கண்ணீரோட போட்டாலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது பாத்துக்கலாம். அதற்கு பிறகு நீ அடுத்த நாள் நீ அன்னைக்கு வராம 29 வராம 30 டுடேஸ் சாணக்கியா வருது. டுடேஸ் சாணக்கியால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக தாங்க ஆளுங்கட்சி, ஓட் ஷேரும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கு, ஆனா எதிர்கட்சியாக தாவேக்க வரும், 3வது இடத்திற்கு அதிமுக வரும்னு சொல்லும் பொழுது ஒரு மாதிரி அப்பா பிரச்சனை இல்ல, ஒரு பக்கம் மை ஆக்சஸ் இந்தியா ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டாங்க, டுடேஸ் சாணக்கியா எதிர்கட்சி சொல்லிட்டாங்க, அண்ணன் எப்படியும் வந்து ஒன்னு ஆளுங்கட்சியா இருக்காரு எதிர்கட்சியா இருக்காரு, நம்ம நாடு சட்டமன்றத்துக்கு போறது உறுதி அப்படிங்கிற அளவிற்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டமான மண்டலிக்கு போயிட்டாங்க. நீங்க முதல் நாள் வந்த தேர்தல் ரிசல்ட்ஸ்ல சில பேர் வந்து 18ல இருந்து 24 சீட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஒரு ஸ்கோலார்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மிக குறிப்பா வட இந்திய ஊடகங்கள் பெர்சன்டேஜ் அப்படியே நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒரு 3% இருக்கா, அப்பா 2 சீட்டு கொடுத்து விடு, அதர்ஸ்ல 3% வருதுங்க, அதுக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதர்ஸ்ல யாரியா இந்த ஊர்ல யார் அதர்ஸ் நீ கொடுக்குற, சசிகலா அவங்களை கொடுக்குறியா, இல்ல ராமதாசையா கொடுக்குறியா, இல்ல கிருஷ்ணசாமி கொடுக்குறியா, இல்ல தாவக வேல்முருகனை கொடுக்குறியா, இல்ல யாரும் சுயேட்சையை கொடுக்குறியா, என்ன உங்க கதனே புரியலையே. ஓகே, அப்ப வந்து என்டிக்கு என்னங்க கொடுக்கலாம், என்டிஏக்கு ஒரு 7% வருது, அப்போ ஒரு 6 சீட்டை கொடுத்து விடு, விஜய்க்கு வந்து ஒரு 14% வருது, அப்போ அவருக்கு ஒரு 18 சீட்டு கொடுத்து விடு, இப்படிங்கிற மாதிரியான கணக்குகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு. அது ஏன் அந்த குழப்பத்தை தொடர்ச்சியா அந்த நார்த் இந்தியன் மீடியாஸ் பண்ணிட்டு இருக்காங்க புரியல. ஏன்னா நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்கிறோம், 18ல இருந்து 24 ஓகே, 18 தொகுதி சொல்லுப்பா, 24 கூட சொல்லலாம், 18 தொகுதி பேர் சொல்லுப்பானா அது எப்படிங்க நாங்க சொல்லுவோம், நாங்க பெர்சன்டேஜ் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கதைகளை தான் அவங்க சொல்றாங்க. சோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. மை ஆக்சஸ் இந்தியாவோ இல்ல டுடேஸ் சாணக்கியாவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து தாவேக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கலாம். 2 நாளைக்கு இந்த மகிழ்ச்சி நீடிக்கட்டும், பாவம் அந்த பசங்க மகிழ்ச்சி நீடிக்கட்டும் இருக்குமே தவிர உண்மையான ரிசல்ட்ஸ் என்னங்கிறது நம்ம இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல பேசுற எத்தனையோ பார்வையாளர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல தாவேக்க இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கும் அல்லது எதிர்கட்சியாக வருவதற்கும் இல்ல, குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்துல சீட்ஸ் வர்றது கூட கஷ்டம் அப்படிங்கறதான் பெரும்பான்மையான கருத்துக்களாக இருக்கிறது. நான் அதெல்லாம் கூட கொடுக்கல, 10 சீட்டு கூட நான் 9 சீட்டு கூட நான் கொடுக்கல, ரெட்டையில வரதுன்னா 9 ஹையர் நம்பர் ஆகும், 9 கூட வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு தொகுதியில் ஜெயிப்பார், இல்ல 2 தொகுதியில் ஜெயிப்பார். அதை தாண்டி இங்க சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பார்வையில் என்னுடைய கருத்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா இதுல பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையான ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. களத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்குறோம். 10க்கு 10 ஓட்டு விஜய், வீட்டுக்கு 2 ஓட்டு விஜய் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபார்மேட் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு தொகுதியில் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கூட ஒரு தொகுதியில் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஆனால் இரட்டை இலக்கத்தில் வருவார் அப்படிங்கிற மாதிரி, வெற்றி பெற்றால் உடனே என்னை வந்து பாருங்க, நான் பனையூரில் காத்திருக்கிறேன்னு அவ்வளோ பெரிய நம்பிக்கையில் விஜய் இருக்கிறார். விஜய் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இந்த மாதிரியான தகவல்கள் பரப்புறாங்க? விஜயோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொன்னா வருவாங்க. நீங்க வந்து சொல்லும் பொழுது 10க்கு 10 பேரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒட்டுமொத்தம் 10 பேர் தான் பேசுறோம், நம்ம அதை தாண்டி பேசல. அதுதான் சிக்கல். இங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஊடகத்துல வேலை பார்க்குறீங்க, நான் ஒரு அரசியல் விமர்சனம், எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, பாக்குற மக்கள் எல்லாம் நான் கேட்கிறேன், சரி எத்தனை மக்களை பார்ப்பேன் நான், ஒரு நாளைக்கு ஒரு 6 யூடியூப் சேனல் போற வச்சுங்களேன், ஒரு 6 டிரைவரை சந்திப்பேன். ஆனா யாருக்கு ஓட்டு போட்டீங்க? தம்பி நான் சூரியன் போட்டேன்ப்பா. எப்பா எங்க வீட்டுல ரெட்டலைக்கு தான்ப்பா போட்டாங்க, இல்ல எங்க வீட்டுல எல்லாரும் விசிலுக்கு போட்டாங்கப்பா. ஆக்சுவலி எனக்கு ரெட்டலைங்கிறத காது கூட கேட்கவே இல்லை, நான் விசில கூட இது சாரி விவசாயி கூட கேட்டேன். ஆனா ரெட்டலை அன்பார்ச்சுனேட்லி யாருமே சொல்லல, அது ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்துச்சு. நான் ஒண்ணு உதயசூரனுக்கு போட்டேன்பா, சில பேர் அவுட் ஸ்போக்கனா இருக்காங்க. பொதுவாக நிறைய பேர் வந்து டிவிக்கு, நான் சொல்றேன் டிவிக்கு போட்டு விசில் போட்டேன். ஓகே, நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் 6 டிரைவர்ஸ் பேசினேன்னா, அதுக்கப்புறம் சேனலுக்கு போறேன், சேனல் பசங்களை யாருக்குடா நீங்க ஓட்டு போட்டீங்க? நாங்களாம் விசில் தானே ஓட்டு போட்டோம். சரி அப்படியே ஓகே ரைட். இன்னும் 2 பேர் சந்திச்சிட்டேன். அதற்கு பிறகு நான் வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை செஞ்சிருக்காங்க, சமையல் செய்யறாங்க. அம்மா நீ யாருக்கும் போட்ட? தம்பி நான் உதயசூரனுக்கு போட்டேன்ப்பா. நான் இன்னொருத்தவங்க வேலை செய்ய வர்றாங்க, ஏதோ ஒரு வீட்டுல கீழே வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற போட்டோ யாருக்கு நீ மாப்பிள்ள போட்டோன்னு சொல்லி கேட்கிறேன், என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கிறேன். நான் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க, ஆர்வம் இருக்க நானே ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணேன்னா ஒரு நாளைக்கு 15 பேர்ட்ட பேசுறது பெரிய ஆச்சரியம். தேர்தல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு, நம்ம எத்தனை பேர்ட்ட பேச முடியும்? நம்ம வாழ்க்கையில இந்த நான் எல்லாத்தையும் சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாரும் விசில் தான் போறோம், எல்லா விசில் தான் போறவங்க எல்லாம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாரு. நமக்கு அன்கான்சியஸா எல்லாரும் அப்படி ஒரு நெரேட்டிவ் நமக்குள்ளே செட் ஆயிடுது. இல்ல எவனை கேட்டாலும் விசில் போறேன்னு சொல்லி சொல்றான், எவனையும் நீங்க கேட்கல. பிரச்சனை என்னன்னா ஒட்டுமொத்தமாய் வாழ்க்கையில 100 பேர் தான் சந்திச்சிருப்போம், 100 பேர் தான் பேசியிருப்போம். 100 பேர் ஓட்டு போட்டாங்க. இன்னொன்னு, இப்போ நான் கேள்வி கேட்டேன்ல, யாருமே கேட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்கல, நீங்க யார் சார் ஓட்டு போட்டு கேள்வி கேட்கல, நான் பதில சொல்லல, யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா என்ன கேள்வி கேட்டதை நான் ஒரு பதில் சொல்லிருப்பேன், உங்களோட கேள்வி கேட்டது நீங்க பதில் சொல்லிருப்பீங்க. நம்மளுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நம்ம அந்த பதில், இப்போ சார் உங்க பேர் என்ன சார், சார் என் பேர் வந்து விஸ்வநாத் சார், சரி அதுக்கு ரிட்டர்ன்ல என் பேர் கேட்டதான் நான் சொல்லுவேன். பேரை நீங்க கேட்கல, கேட்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவரும் விசிலா தான் இருப்பார் போல நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதுதான் சிக்கலாக இருக்கு. நான் ஒரு 6 மணி விசில் தான் போட்டீங்களா, ஏங்க விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆமா சார் தளபதி தான் சார் வரணும். நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேசுறதுனால அவங்க என்ன நினைச்சிடறாங்க, சாருமே தளபதி தான் போட்டிருப்பார், சாரோட வீட்டிலே தளபதி தான் போட்டிருப்பாங்க, அவங்க ஒரு நெரேட்டிவ் போறாங்க. அவங்க 4 பேர்ட்ட பேசுறேன், நான் ஒருத்தர் கார்ல ஏத்திட்டு வந்தேங்க, அவர் பார்த்தா விசிலுக்கு தான் போட்டிருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது சுத்தி 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 பாத்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு மைண்ட் செட், ஒரு சப்கான்சியஸா அன்கான்சியஸா எல்லாரும் விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்படி இல்லை, அது ரியாலிட்டியில இல்ல. இன்னொன்னு, நீங்க இந்த முறை நீங்க ஒரு விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்பது இந்த சோசியல் மீடியா. இன்ஸ்டாகிராம்ல வாழக்கூடிய விஜயோட தம்பிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன கேட்டீங்கன்னா, ஓட்டு போட்டாலும் வீடியோ, ஓட்டு போட மறந்தாலும் வீடியோ, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க மறந்தாலும் வீடியோ, நான் திருச்சியை விட்டு பெரம்பூருக்கு போறேன் ட்ரோல் வீடியோ போட்டாலும் அது ஒரு வீடியோ. அவன் வீடியோலே வாழ்றான். தளபதிக்கு ஓட்டு போட்ட கப்பல்ஸ் வீடியோ பண்ணலாம், அப்பா அம்மா சேர்ந்து வீடியோ பண்ணலாம், தனிப்பட்ட வீடியோ பண்ணலாம், காதலியோட வீடியோ பண்ணலாம், வீடியோலயே வாழ்ந்து வீடியோல செத்துறான் அவன். அப்ப அவன் வந்து என்ன பண்றான், அவுட் ஸ்போக்கனா இருக்காங்க. வேற நீங்க டிஎம்கே ரெட்டலையோ சொல்ல போனா அவுட் ஸ்போக்கனா இல்ல. இன்னொன்னு, டிவிக்கோட ஐடி விங் அன்ஆர்கனைஸ்டு ஒரு ஆர்கனைஸ்டு ஐடி விங்க இவங்களோட மேட்ச் பண்ண முடியல, அதை ஒத்துட்டு தான் ஆகணும். சொல்ல போனா அதிமுக ஐடி விங்கிறது இருக்காங்கிற கேள்வியா இருக்கு. திமுக ஐடி விங் வந்து ரொம்ப குறைவா தான் வேலை செய்யறாங்க. அந்த விமர்சனத்தை வைக்கிறேன், ரொம்ப குறைவா தான் வேலை செய்யறாங்க. உதாரணத்திற்கு முதலமைச்சர் வீடியோ அதே வந்து எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்றாங்க, எவ்வளவு பேர் பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவே ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த கேண்டல்ஸ்க்கு ரொம்ப ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டைனா இறங்கி மல்லு கட்டிட்டு வர்றாங்க, ஏதாவது பிரச்சனைனா இறங்கி மல்லு கட்டிட்டு வராங்க, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா மல்லு கட்டிட்டு வர்றாங்க. ஆனா தினம் நடக்கிற அன்றாடைகளும் கடந்துதான் போறாங்க, பெருசா பண்றது இல்ல. ஆனா இந்த கும்பல் தொடர்ச்சியா அந்த இதே பழப்பா இருக்கிறதுனால, இதே வேலையா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்கிறாங்க. இந்த வாட்டி திமுக மேட்ச் பண்ண முயற்சி பண்றாங்க. திமுக என்ன பண்ணாங்க, இந்த வாட்டி அவங்களும் வந்து ஒரு ரெட்டை இலை மன்னிக்கணும் சாரி, திமுக இந்த முறை என்ன பண்ணாங்க, கருப்பு சேப்பு துண்டு போட்டுட்டு போட்டோஸ் போடுறது, நான் உதயசூரன் தான் போட்டு அவுட் ஸ்போக்கனா இருக்கிறது மேட்ச் பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் அவங்க வந்து நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது, ஒரு அன்மேட்ச்டு செக்டர். அது ஒண்ணு. இரண்டாவதாக நீங்க சொன்னீங்க, நீங்களே சொன்னீங்க ரெட்டை இலை. இல்ல, நான் ரெட்டை இலக்கம்னு சொல்லல. எல்லா போல்ஸ் சொல்றது கூட இரட்டை இலக்கம் வர மாட்டார். ஆனா நான் சொல்றது ஒரு சீட் அல்லது 2 சீட் தான், அதை தாண்டி விஜய் வரவே மாட்டார் அப்படிதான் சொல்லி சொல்றேன். சோ அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. மூன்றாவதாக விஜய் என்ன மைண்ட் செட்ல இருக்கார், நீங்க தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடியே விஜய் வந்து சொல்லப்பட்டது சார் 106 சீட் ஜெயிச்சிட்டோம், நம்ம 106 சீட் ஜெயிச்ச பிறகுதான் நம்ம களத்திற்கு போய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகிறோம். விஜய்க்கு அந்த கான்பிடன்ஸ் என்னைக்கோ வந்துருச்சு அவர்கிட்ட. இன்னொன்னு, இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கூட்டத்தை பார்த்த பிறகு அவரே சொன்னது விஷயம், இதுக்கு மேல நான் எதுக்கு போய் என்ன சாதிக்க போறேன், நான் எதுக்கு போகணும், இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு நான் போகாட்டி ஓட்டு தான், போனாலும் ஓட்டு தான், அது பேசாம விட்டுருவோம்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டார். தேர்தல் முடிந்த பின்னர் இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இப்போ பேசுற உங்கள்கிட்ட என்கிட்டயே ஒரு 10 பேர் விசிலுக்கு போட்டேன்னு சொல்லி சொன்னா, விஜய் மாதிரி கட்சி தலைவர்கிட்ட 1000 பேர் சொல்லுவாங்க, செங்கோட்டையன் மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட 1000 பேர் சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, செங்கோட்டையனே ரெட்டலைக்கு எவனுமே சொன்னதே கிடையாதுப்பா இந்த மாதிரிலாம், ஆனா பாருப்பா விசிலுக்கு இவ்வளவு சொல்றாங்க. அப்படி விஜய் பேர் சொல்லுவாரு, தம்பி நம்ம 200 சீட் ஜெயிச்சிட்டோம், நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எம்ஜிஆருக்கு பிறகு நீ தான்ப்பா, எம்ஜிஆரை தாண்டிட்டப்பா, நீ தான்ப்பா ஜெயிச்சிட்ட அப்படின்னு அவரே உண்மையில நம்புவார். விஜய்கிட்ட சொல்ற அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், சினிமா சர்க்கிள், மச்சான் அவனுக்கு தான் ஓட்டு போட்டேன் சார், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் சார், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், இப்படி எவ்வளவோ குரல்கள் கேட்டிருக்கும். அவருக்கு என்னன்னா எல்லாம் சொல்றது உண்மைதான் போல இருக்கு, எல்லாரும் பயங்கர கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ ஒரிஜினாக்கு உண்மைகள் தெரிந்திருந்தாலும் இல்ல அவர்களுக்கு உண்மை தெரியலன்னு தெரியல சார், 180 சீட்ஸ் நம்ம போயிட்டோம் சார், அவங்க சொல்ற கணக்கு 180 சீட்ஸ் போயிட்டோம் சார். பல எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு, நான் வாய்ஸ் ஆஃப் காமன்ல எக்ஸிட் போல்ஸ் நடத்துறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரல நான் நினைக்கிறேன், இந்த தருணம் வரைக்கும் வரல நினைக்கிறேன், ஏன் விடலைங்கிறது தெரியல. ஸோ அவங்களுடைய மனப்பான்மை நம்ம ஜெயிச்சிட்டோம் சார், மெஜாரிட்டியாக நம்ம இருக்கோம், நம்ம தான் அந்த ஆட்சி வைக்க போறோம், நம்ம அதற்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம். சில மேகசின்ஸ்ல எழுதியிருந்தாங்க அமைச்சரை பட்டியல் தயார் ஒரு பக்கம் ஒரு அமைச்சரை பட்டியல்னு ஒண்ணு வந்துச்சு, அது ட்ரோலா கூட இருக்கலாம் இல்ல உண்மையா கூட இருக்கலாம். அதை தாண்டி விஜய் சீரியஸாவே அமைச்சரை பட்டியல் டிஸ்கஷன் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு, ஆட்சி அதிகாரிகள் யாரை மாத்தலாம் டிஸ்கஷன் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. ஏன்னா சில மேகசின்ஸ் எழுதும் போது டக்குனு படிக்கும் போது நமக்கு இதனடா ஜோக்ஸ் எழுத வேண்டிய பகுதி வந்து சீரியஸா எழுதிட்டு இருக்காங்க நம்ம தோணுச்சு. ஆனா இல்ல, உண்மையிலே நடக்குது, விஜய் நம்புறார், நம்ம யாருக்கு என்ன அமைச்சரவை கொடுக்கணும், நம்ம என்ன செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்களா பேசுறாங்க அப்படிங்கிறது விஜய் அந்த மைண்ட் செட் தான் இருக்காரு. மே 4ஆம் தேதி ஆட்சி அமைத்த பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும், அது ஒண்ணு. மூன்றாவதாக இந்த டுடேஸ் சாணக்கியா போன்ற கருத்து கணிப்புகள் இல்ல வேற சில கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு எண்ணம் பண்றோம், ஒருவேளை நம்ம ஆட்சி அமைக்கல,
சீட்ஸ் ஜெயிக்கிறோம். நம்ம சீட் ஜெயிக்கிற காரணத்தினால ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது. நம்ம நிப்பாட்டி இருக்கிற அந்த 234 பேர்ல விஜய்க்கு எத்தனை பேரை தெரியும்? நான் நம்பரோட சொல்றேன், 72 பேரை தெரியும். ஏன்னா அந்த 72 பேர் தான் மாவட்ட, அந்த 72 பேர் ஃபுல்லா தெரியும் வச்சுக்கோங்களேன். 72 பேர்த்த விஜய்க்கு தெரியும், அப்படிதான் எடுத்துக்கணும். ஓரளவுக்கு. ஏன்னா அந்த 72 பேர் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள், மனசுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதை தாண்டி இருக்கிற ஒரு நபரை கூட விஜய்க்கு தெரியாது. சோ விஜய் இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, சார் தம்பி ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருப்பா, அவர் யாருங்க, இந்த இதோ ரெட்டியார் பட்டி நாராயணன் சொல்றாங்கப்பா, அவர் யாருங்க நான் பார்த்தது அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன், அவர் தானே, ஆமா அவர் தான், அவர் தான் தம்பி, அவர் எந்த கட்சியில இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, அவர் பாட்டுக்கு இங்க போயிட போறாரு, ராயப்பட்ட அலுவலகத்துக்கு போயிருப்பாரு, அவர் தூக்கிட்டு இங்க கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சார். திருவெரும்பூர் நவல்பட்டு விஜய்னு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருப்பா, அவர் எந்த கட்சியில இருந்தார், திமுக இருந்தாருப்பா, மறுபடியும் திமுக பக்கம் போயிடப்போறாரு, பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, நீ இந்த பக்கம் பாஜக ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருப்பா. இந்த சிக்கல் ஒண்ணு இருக்கு விஜய்கிட்ட. ஏன்னா கடைசி நேரத்துல சீட்டு கிடைக்காது, அதனால நம்ம கட்சி மாறணும், சீட்டு கொடுத்துட்டாங்க, வந்த வேலை முடிஞ்சது, நம்ம பழையபடி வேற கட்சிக்கு போறலாங்கிற காட்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கிறது. ஒரு மேகசின் எழுதியிருக்காங்க, என்டிஏக்கு தெரியும் 100 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, அப்ப மீதி இருக்கிற சீட்டை ஒருவேளை விஜய் ஜெயிச்சாருன்னா அங்க இருந்து எப்படி தூக்குறதுன்னு என்டிஏக்கு தெரியும், அதற்கான வேலைகளும் இந்தியா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கதைகள் எழுதுறாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு எந்த கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, வெற்றி பெற்றால் அவர்களை என்ன செய்வாங்கிற குழப்பம் இருக்கிறது. அதனால நம்ம கேண்டிடேட்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பனையூர் கிளம்பி வாங்குங்கிறார். பிரச்சனை என்னன்னா விஜய் மேல பனையூரில் இருப்பாருங்கிறது பெரிய கேள்விதான். நீ எல்லாம் பனையூருக்கு கிளம்பி வா, நான் நீலாங்கிறத போய் ஓய்வு எடுக்கிறேன்னு போயிட்டாருன்னா காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாருல்ல சார். இல்லங்க, அது கடைசி வரைக்கும் காத்துட்டே இருக்க வேண்டியதான். இது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், இதெல்லாம் நடந்தால்ங்கிற மாதிரியான கதைகள் தான். அவர் காத்துக்கிட்டு இருக்கலாம், முதல்ல காத்துட்டு இருக்காருன்னா முதல்ல அவர் ஜெயிக்கணும், சரி ஒரு கட்சி தலைவர்கிற இதுல பேர்ல காத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாமே. நமக்கு நீங்க சாயந்தரம் வரைக்கும் ஏன் ஆக போகுது, நம்ம 11 மணிக்கு கால் ரிசல்ட் தெரிஞ்சிடாதா? 11 மணிக்கு தாவேக கீழே 1 வருதா, 0 வருதா, 2 வருதா, 4 வருதாங்கிற நமக்கு தெரிஞ்சிடாதா? அதை வச்சு நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதனால இதெல்லாம் ஒரு அதீத கற்பனையில் அவங்க வாழ்றாங்க. நீங்க தொங்கு வரப்போகுது, நம்ம சீட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண போறோம், நம்ம அதிமுக கூட சேர்ந்து திமுகவை வீழ்த்து வரை போஸ்ட்போல் அலையன்ஸ்க்கு போகலாம். இந்த காட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்காது, நிச்சயமாக நடக்காது. மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம், கொடுத்துட்டா ஓவர் மெஜாரிட்டி தான் வச்சுக்கோங்க, நீங்க அவ்வளவுதான், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க இதுக்கு ஆட்சி அமைங்க அப்படிங்கறத மக்கள் எப்பொழுதுமே கொடுப்பாங்க. இந்த வாட்டி நான் சேர்த்து சொல்றேன், யாருக்கு எட்ஜ் இருக்கு சேர்த்து சொல்றேன், என்னுடைய பார்வையில் திமுக ஆட்சி தொடரும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. இதுல நீங்க ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க, இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு 180 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க, விஜய் ஒரு 40 தொகுதி, 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு பாஜக விஜய முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நீங்க அப்படியே கடந்து போயிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அப்படி ஒன்று நடக்குதா? நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அப்படி ஒரு பேச்சு களத்துல இருக்குல்ல. ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, போல்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்ற முடிவுகள்ல நீங்க இறுதியான முடிவை யாராலையுமே என்னன்னா கணிக்க முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்படிலாம் நினைக்கல, அதெல்லாம் இது கணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவங்க ரொம்ப தெளிவாகவே கணிக்கிறாங்க. கணிச்சு இத்தனை சீட்ஸ் வரும், இத்தனை பெர்சன்டேஜ் வரும், எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு எல்லாரும் ஒத்து வராங்க. இன்னைக்கு விஜய் அதிகமான பெர்சன்டேஜ் வாங்குவார். இப்ப நான் என்னுடைய கணிப்புல இப்ப 8ல இருந்து 12 வச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு 15 வரைக்கும் நான் போறேன். சில பேர் 20 சொல்றாங்க, 20% 1 கோடி ஓட்டு வாங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப கிளீனா கணிக்கிறாங்க. அந்த கணிப்புல அவங்க சொல்றது அதிமுகவிற்கு என்ன வாக்கள் வரும், திமுகவிற்கு என்ன வாக்கள் வரும், தாவேகவிற்கு என்ன வாக்கள், பெர்சன்டேஜா என்ன வாக்கள் வரும். சிக்கல் கேட்டீங்கன்னா, விஜய் எடுக்கின்ற வாக்கள் யாருடைய வாக்கள் அல்லது யாருக்கு செல்ல வேண்டிய வாக்கள் அப்படிங்கறதா நீ பெரிய கேள்வி. விஜய் எடுக்கின்ற வாக்கள் நீங்க ஒருவேளை 20% வச்சுக்கோங்களேன், நான் என்னோட 15 வச்சிருக்கேன், இப்ப சில பேர் 20% சொல்லிருக்காங்கன்னா, இந்த 20%ம் நீங்க நிறைய பேர் சொல்ற முதல் தலைமுறை வாக்காளர்களா கிடையாது. விஜய்க்காக அப்படியே மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்களா அவங்க ஓட்ஸ் போட்டாங்களா இல்ல. நீங்க பெரும்பான்மையாக அவர் எடுக்கின்ற வாக்கள் என்பது அதிமுகவிற்கு சென்று கொண்டிருந்த வாக்குகள். நீங்க இப்படி பாருங்களேன், இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நீங்க போல் பூத்துல நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கும். பெண்கள் கூட்டம் இருக்கும்போது எல்லாம் சொல்றாங்க அம்மாக்கான ஓட்டுங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடந்தும் இருக்கு, அது நடக்காமல் நடந்தும் இருக்கு. நீங்க 2016க்கு பிறகு அவரோட மறைவிற்கு பிறகு அந்த ஓட்ஸ் ஷிஃப்ட் ஆனிச்சு. யாருக்கு ஷிஃப்ட் ஆனிச்சு? திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆனிச்சு. அது பெரும்பான்மையாக இல்லாட்டி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா பெரிய தலைமையில பெரிய கிரைசிஸ் இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு நம்ம 2019, 21, 24 வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய்க்கு பெண்களுடைய வாக்குகள் வருதா? நிச்சயமாக வருகிறது. இளைஞர்கள் வாக்குங்கிறது நான் 100% சொல்ல மாட்டேன், ஒரு 40% வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த பெண்களுடைய வாக்குகள் என்பது யாருக்கு ஒரு காலத்தில் போய் கொண்டிருந்ததுன்னா அது ஜெயலலிதாவோட வாக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ திமுகவுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு நீங்க எல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கம்பேர் பண்ணீங்கன்னா 50% வந்துடும். நான் தேமுதிக உள்ள இன்க்ளூட் பண்றேன், மக்கள் நீதி மையத்தை இன்க்ளூட் பண்றேன். நீங்க அப்படியே ஆன் பேப்பர் நீங்க எந்த மாற்றமும் இல்லாமல் எழுதுறீங்க 50%. அதுல 10% கூட போகிறதா இருக்கட்டும். நான் 10% போகணும்னு நினைக்கிறேன், ஒரு 7% போனுச்சுன்னா நான் போகணும்னு நினைக்கிறேன். 40ல இருந்து 43% இன்னும் வரும் நான் நம்புறேன். அதுல போயிருந்தா கூட நீங்க அந்த வாக்குகள் என்பது ஒன்று. இன்னொன்னு, அதிமுக வாக்குகள் கிட்டத்தட்ட அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. நீங்க அதுல நிறைய பேர் நான் பேசும்பொழுது இந்த வாட்டி ஓகே தாவேக்கு வாக்களிச்சீங்க, போன முறை நீங்கள் யாருக்கு வாக்களிச்சுன்னு கேள்வி வைக்கும் பொழுது அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிற பதில் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க.
அப்போ இந்த வாக்குகளை பெரும்பான்மையாக இவர் அதிமுக ரெட்டலையில வந்து எடுக்கிறார் அப்படிங்கும் போது நீங்க அதிமுக வாக்கு சதவீதம் பெருசா அடி வாங்கும். நான் எதிர்பார்க்கிறது ஒரு 27% வரைக்கும் இல்ல 27-30% வரைக்கும் அதிமுக கீழே இறங்கிடுவாங்க. சோ விஜய் எடுக்கின்ற வாக்கள் யாருடைய வாக்கள் கடைசியா எடுத்திருப்பாரு? இந்தியிட்ட 18% இருந்துச்சு, அதிமுக 20% இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா சேர்த்தீங்கன்னா நீங்க வந்து 38% வந்துருச்சு, 40% வந்துச்சு இல்லையா? 40%ங்கிறது கிட்டத்தட்ட 30% ஆச்சுன்னா ஒரு 10% ஒரு அதிமுக பாஜக கம்பெனில இருந்து எடுக்கிறார். அப்ப அந்த வாக்குகளை எடுக்கின்ற காரணத்தினால் தான் விஜய்க்கு வந்து ஒரு 20% இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப இந்த கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா திமுக வாக்கு சதவீதம் ஒருவேளை சரிந்திருந்தால் கூட, நான் சொல்றது 50ங்கிறது 43 போயிருந்தா கூட திமுக மறுபடியும் ஆளுங்கட்சியாக இருக்கும், சீட் கன்வெர்டபிலிட்டி பெருசா நடந்திருக்கும். வரசு அதிமுக வடிக்கு பெர்சன்டேஜா வந்திருந்தாலும் சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்காது. விஜயும் ஒரு த்ரெஷோல்ட தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் 27% வந்துட்டார் அப்படின்னா அதற்கு மேல அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்களும் நீங்க வந்து சீட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஆனா அந்த த்ரெஷோல்ட விஜயம் தாண்டுவாரா? தாண்ட மாட்டார். ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற பட்சத்துல விஜயோட தொகுதியில அவர் ஜெயிப்பார். அது வந்து அதுக்கு 4% 5% கூட போதும். அது எடுத்திருந்தா கூட விஜய் இந்த ஸ்பெசிபிக்கான தொகுதியில ஜெயிப்பார். ஆனா தாவேக்கங்கிற கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த த்ரெஷோல்ட தாண்டணும். அந்த த்ரெஷோல்ட விஜய் தாண்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவுதான் நீ கொடுக்குறவங்களே எவ்வளவு மேக்ஸிமம் 23 24 சில மேகசின்ஸ் கொடுக்கும்போது கூட 24 தாண்ட மாட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 24க்கு சீட்ஸ் கன்வெர்ட் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், நீங்க தொங்கு சட்டமன்றம் இது வந்து அதிமுக ஒரு 90 இடங்களை ஜெயிச்சிரும், விஜய் ஒரு 30 இடங்களை ஜெயிச்சிருவாரு, இவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சியை வச்சிடலாம், அந்த மாதிரி காட்சிகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவரே என்ன சொல்றாரு, சோர்வடையாதீங்க நீங்க எக்ஸிட் போல்ஸ் பதில் சொல்லி சொல்றாரு. சொல்வதற்கான காரணம் என்ன? அவருக்கு நிச்சயமா முடிவுகள் தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு கட்சி தலைவராக அவருக்கு முடிவுகள் தெரிஞ்சிருக்கும், எதிர் சிலவராக அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவருக்கு அந்த முடிவுகள் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. பட் அதே நேரத்தில் அவரும் யோசிக்கிறோம், தொங்கு சட்டமன்றம் வருமா? இல்ல சார், அது எதுவுமே வராது, அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லை. ஒருவேளை தொங்கு சட்டம் வந்துரும் அப்படின்னா இன்ன நேரம் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் மறைமுகமாக பேசுகிறார்கள் செய்தி வந்திருக்கும், செய்தி கசிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல இல்ல. என்ன நம்ம சும்மா கற்பனைக்கு சொல்லலாம், தொங்கு வரப்போது, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த தேர்தலில் நிச்சயமாக இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.